அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலே வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் அடுக்கடுக்காய் வந்தது. கவலைகளும் வாழ முடியாத சூழலும் மக்கா நகரத்திலே ஏற்பட்டு அவர்கள் தங்களுடைய இல்லத்திலே அமர்ந்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே அல்லாஹ்வினுடைய வகி வருகிறது. கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா நகரத்திலே இருந்து மதீனா நகரம் செல்வதற்கான அனுமதி வருகிறது. அவர்கள் வீட்டிலே இருந்து வெளியேறுகிறார்கள். அவர்களை கொலை செய்வதற்காக மக்கத்து மண்ணிலே இருக்கக்கூடிய வாலிபர்களை எடுத்து இளைஞர்களுடைய கையிலே வாள்களை கொடுத்து கூறிய வாளோடு வீட்டை சூழ்ந்து நிற்கிறார்கள். வல்லவன் அல்லாஹ் அவனுடைய கருணையினால் وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. இறைவனாக சுப்ஹானஹு வ தஆலா கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னாலேயும் பின்னாலேயும் வலதிலும் இடதிலும் கீழும் மேலுமாக முழுமையான பாதுகாப்பை ஏற்படுத்தினான். கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இல்லத்திலே இருந்து வெளியேறுகிறார்கள். மண்ணை கையிலே இருந்து எடுத்து வீசுகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணை எறியவில்லை, நானே அவர்களுடைய கண்களை குருடர்களாக, பார்வை இருந்தும் பார்வை செயலிழந்தவர்களாக, நபிகளாருடைய வெளியேற்றத்தை காண முடியாதவர்களாக அந்த நேரத்திலே காபிர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அவர்களுடைய வீடு திறந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறக்குகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு இருவருமாக சேர்ந்து சௌரினுடைய குகையினுக்கு செல்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது பார்க்க செல்கின்ற மலை இருக்கிறதே, அதுதான் ஜபலு சௌர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் தங்கியிருந்த ஒரு குகையாகும். இந்த குகையிலே பல்விதமான அற்புதங்கள் நடைபெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேர்களும் குகையிலே இருக்கிறார்கள். உள்ளே நுழைந்த பொழுது பல இடங்களிலே துவாரங்கள் தெரிகிறது, பொதும்புகள் தெரிகிறது, ஓட்டைகள் தெரிகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடைத்து விட்டார்கள். ஒன்றை மாத்திரம் அடைக்க முடியவில்லை, தன்னுடைய காலினால் அவற்றை அடைத்து விட்டு பூபா நபியுடைய மேனியை தன்னுடைய மேனியோடு அணைத்து அவர்கள் உறக்கத்திலே இருக்கிறார்கள். உள்ளே இருந்து வந்த ஒரு விசேஷந்து ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தீண்டி விடுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களினால் இருந்து வடிந்த நீர் பூமா நபியினுடைய அந்த மேனியிலே விழுகிறது. விழித்தெழுகிறார்கள். அபூபக்கர் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விசேஷந்து ஒன்று என்னை தீண்டி விட்டது என்று சொன்ன நேரத்திலே கண்மணியான பூமா நபி அவர்கள் தங்களுடைய கரத்தினால் வாயிலே இருந்து உமிழ்நீரை எடுத்து அதை தடாவி விட்டார்கள். அந்த நோவை நின்று விடுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்கியிருந்தார்களோ அந்த இடத்திலே எதிரிகளுடைய சத்தம் கேட்கிறது. எதிரிகளுடைய கால்பாதத்தினுடைய அடியினுடைய சத்தம் அவர்களுடைய காதை எடுத்துச் செல்கிறது. இந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, இதோ எதிரிகள் வந்து விட்டார்கள், அவர்களுடைய கால்பாதம் தெரிகிறது, அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபூபக்கர் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, எங்களோடு வல்லவன் அல்லாஹ் இருக்கிறான். அபூபக்கரே, நானும் நீங்களும் அல்ல இந்த இடத்திலே எங்களோடு இறைவன் இருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன அற்புதம் தெரியுமா? அவர்களுடைய பார்வை இருக்கிறது, ஆனால் குகையிலே நுழைந்தவர்களை கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்களுடைய கால்பாதம் வரையிலே இருக்கிறது, ஆனால் நபிகளாரை காண முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்கியிருக்கக்கூடிய குகையினுடைய முற்றத்தை பார்க்கிறார்கள். அங்கே சிலந்தி வலையிட்டு புறாக்கள் நடமாடி
முட்டையிட்டுக் கொண்டிருக்கிறது, அந்த விதமாக பறந்து கொண்டிருக்கிறது. சிந்திக்கிறார்கள், ஒரு மனிதன் இந்த குகையிலே நுழைந்திருந்தால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குகையிலே அவர்கள் புகுந்திருந்தால் அதோ இருக்குகின்ற அந்த சிலந்தி வலை உடைந்திருக்கும் அல்லவா, அதோ இருக்குகின்ற அந்த முட்டை இல்லாமல் போயிருக்கும் அல்லவா, புறாக்களினுடைய நடமாட்டம் இல்லாமல் இருக்கும் அல்லவா. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தூபா நபியினுடைய முபாரக்கான மேனியை பாதுகாப்பதற்காக அந்த குகையிலே நபிகளால் நுழைந்த பொழுது அந்த நேரத்திலே புறாக்களை கொண்டு வந்து, சிலந்திகளை கொண்டு வந்து, சிலந்தி வலையிட, புறாக்கள் முட்டையிட, அந்த புறாக்களினுடைய நடமாட்டத்தினால், சிலந்தியினுடைய வலையினால் பார்வை இழந்தவர்களாக, செவிடர்களாக, குருடர்களாக, பார்ப்பதற்கு முடியாதவர்களாக அந்த காவிரிகள் சென்று விட்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் இருந்து பல படிப்பினைகள் இருக்கிறது. ஏற முடியாத கரடுமுரடான அரபிகளுடைய அந்த மக்களுடைய சூழலிலே கண்மணியான பூமா நபி அவர்கள் ஏற முடியாத 4 மணித்தியாலங்கள் வேண்டும் கீழே இருந்து அந்த ஜபல் சௌரிலே ஏறுவதாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு மலையிலே பூமா நபியினுடைய முபாரக்கான கால் பாதத்தினால் ஏறி இருந்து இவருடைய பாதுகாப்பை பெற்றார்கள் என்றால் சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். இவைகள்தான் இந்த உலகத்திலே வந்தாலும் எவ்வாறு நாங்கள் பொறுமையோடு இறைவனோடு நெருக்கமானவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு கவலைகள் வரும், தாங்க முடியாத சோதனைகள் வரும். அந்த நேரத்திலே பள்ளத்தாக்கிலே பல நாட்களாக, பல கிழமைகளாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக நபிகளாரை ஒதுக்கி வைத்தார்கள். குடும்ப உறவு கிடையாது, உதவி கிடையாது, உணவு கிடையாது, உடுப்பதற்கு உடை கிடையாது. இந்த நேரத்திலே பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே பிறந்த, வளர்ந்த, வாழ்ந்த, உணவு உண்ணுகின்ற அந்த பிரதேசத்திலே இருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிற பொழுது சொன்னார்கள், இறைவா, நான் வாழ்ந்த பூமியிலே இருந்து என்னை வெளியேற்றுகிறார்கள், எனக்கு மக்கமா நகரத்திலே இருந்து வெளியேறுவதற்கு முடியவில்லை, என்னால் முடியவில்லை, தாங்க முடியாத வேதனையிலே, சோதனையிலே நான் வெளியேறுகிறேன். இறைவா, நீ விரும்புகின்ற ஒரு பிரதேசத்திற்கு என்னை நீ வழி அனுப்பி வைப்பாயாக என்ற பிரார்த்தனைக்கு ஒவ்வாக பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட வல்லநாயன் கண்மணியான பூமா நபி அவர்களை மக்கத்து மண்ணிலே இருந்து மதீனத்து மண்ணுக்கு நுழைய வைக்கிறார். மதீனத்து மண்ணு கண்மணியான பூமா நபியினுடைய பாதங்கள் பட்ட பொழுது தர்மணம் கமழுகின்ற மதீனத்து பூஞ்சோலையாக கண்மணியான வருகையோடு அந்த நகரம் மாறுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஜபல் சௌர் என்ற அந்த குகையை காண போகிறோம். எவ்வளவு உயரமான ஒரு மலையிலே, எவ்வளவு கரடு முரடான அருவிகளுக்கு மத்தியிலே, எவ்வளவு உஷ்ணமான நேரத்திலே, எவ்வளவு கவலையோடு துக்கத்தோடு யாரும் தன்னை கண்டுவிட்டால் கொண்டு விடுவார்கள் என்ற சூழலிலே நபிகளார் தைரியமானவர்களாக, நம்பிக்கையானவர்களாக, உறுதுணையை இறைவனை எடுத்தவர்களாக, ஈமானுடைய புடம்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணைத்தவர்களாக மக்கமா நகரத்திலே இருந்து மதீனா நகரம் செல்கிறார்கள். 3 தினங்கள் தங்கி இருக்கிறார்கள். வியாபார சூழலிலே இருந்து அதை அவர்கள் கொடுப்பதற்காக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இடம் வந்துவிட்டது. இறங்கி நாங்கள் ஜபல் சௌரை